திமுக இந்த தேர்தல்ல தோத்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னும், கண்டிப்பா 2029 நாடாளுமன்ற தேர்தல்ல மறுபடியும் மீண்டு வருவோம் அப்படின்னும் சீமான் அதிரடியா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. மத்தபடி இவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம ஆளும் தமிழக வெற்றி கழகத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த பதிவுல நாம விரிவா பார்க்க போறோம். நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களோட பேச்சுக்கள் ரொம்பவே பரபரப்பா இருக்கும், எப்பவுமே காரசாரமா இருக்கும். ஒரு பக்கம் இவரோட பேச்சுக்கள் அனல் பறக்கிற மாதிரி இருந்தாலுமே நிறைய விவாதத்தை தூண்டும், அதே நேரத்துல பெரிய சர்ச்சையாவும் வெடிக்கும். சோ இப்படி இந்த 2026 தேர்தல் யாருமே எதிர்பார்க்காத வகையில அமைஞ்சது. சோ அதுல விஜய் அவர்கள் 108 தொகுதிகளை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்து மற்ற கட்சியினரோட ஆதரவோட தான் இப்பவும் ஆட்சி அமைச்சிருக்காரு. சோ இதுல திமுக 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க, அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க, நாம் தமிழர் கட்சி 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதுல நாம் தமிழர் கட்சி ஒரு தொகுதியில கூட அவங்களால வின் பண்ண முடியல. சோ இருந்தாலுமே சீமான் அவர்கள் அன்னைக்கு அந்த ரிசல்ட் அன்னைக்கே ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. தாம் கிட்ட இருக்கக்கூடிய நான் நம்பினேன், எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 பேராவது நாங்க சட்டசபைக்கு போவோம் நம்பி இருந்தேன், ஆனா நாங்க இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு கண்ணீர் விட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. சோ இது பார்த்து எல்லாருமே மனுஷன் ரொம்பவே உடஞ்சு போயிருக்காருப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ இருந்தாலும் இதுக்கப்புறமா ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு ஒரு பொதுக்கூட்டத்துல பேசின விஷயங்கள் மறுபடியுமே விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்பவும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில தான் தேர்தலை சந்திச்சாங்க. ஆனா தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா திமுகவில இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிட்டாங்க. இதை யாருமே எதிர்பார்க்கல. ஆரம்பத்துல என்ன சொன்னாங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் கூட காங்கிரஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னாங்க. ஆனா அது அப்போ நடக்கல. இந்த தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமா அது நடந்துடுச்சு. சோ இந்த நேரத்துல சீமான் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுகவுக்கு சரியான பாடம் காட்டியிருக்காங்க. இவங்க காங்கிரஸ் சொல்லிக்காம கொள்ளிக்காம இவங்கிட்ட இருந்து போயிட்டாங்க. சோ இது எப்படின்னா, அவங்க பதவிக்காக தான் இவ்வளவு சேர்ந்திருக்காங்க. இது திமுகவுக்கு ஒரு சரியான ஒரு பாடம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம தமிழகத்துல திமுக தோத்தது எனக்கு ஒரு மகிழ்ச்சி, பெருமை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ இவங்க எதுக்காக தோத்தாங்க அப்படிங்கறது அலசி ஆராயறதுக்குள்ளேயே 5 வருஷம் கிட்டத்தட்ட ஓடிரும், வேகமா ஓடிரும். இப்போ நான் என்ன இதை நினைச்சிட்டு அப்ப ஃபீல் பண்ண மாட்டேன். நல்ல வேளை எங்களை யாருமே ஜெயிக்கல, நான் இப்போ அதை நான் சந்தோஷமா நினைக்கிறேன். ஒருவேளை நாங்க 4-5 பேர் ஜெயிச்சு சட்டசபைக்கு போயிருந்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வெளியே தான் இருந்திருப்பாங்க. சோ அதனால நாங்க இப்போ சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சீமான் சொல்லியிருக்காரு. சோ இது மட்டும் இல்லாம இப்போ தோத்தாச்சு பரவாயில்ல, நாங்க 2029 நாடாளுமன்ற தேர்தலை மறுபடியுமே தனியா தான் சந்திக்க போறோம். இப்போ இதுக்காகலாம் ஃபீல் பண்ண போறது கிடையாது. இப்போ நாங்க எடுத்த வாக்குகளை விட கண்டிப்பா அந்த தேர்தல்ல அதிகமான வாக்குகளை வாங்குவோம் அப்படின்னு சீமான் நம்பிக்கையா சொல்லியிருக்காரு. சோ இது மட்டும் இல்லாம நாங்க 5% முதலாளிகளுக்கானவங்க கிடையாது, 95% மக்களுக்கானவங்க தான் நாங்க. சோ மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை கொடுக்கணும் அப்படின்னு தான் நாங்க இப்போ வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம். சோ அதுக்காக தான் நாங்க தோத்தாலுமே மறுபடியும் எங்களோட துவண்டு போகாம நாங்க தேர்தலை சந்திச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா எங்களுக்கான வெற்றி அப்படிங்கிறது ஒரு நாள் கிடைக்கும். எங்களோட இலக்கை நோக்கி நாங்க தொடர்ந்து போராடிக்கிட்டு தான் இருப்போம். அது எப்போ கிடைக்குதோ உடனே ஒரு சில பேருக்கு உடனடியா கிடைச்சிடும், ஒரு சில பேருக்கு கால தாமதமா தான் வெற்றி கிடைக்கும். சோ எங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நாங்க போராடிக்கிட்டு தான் இருப்போம். மக்களுக்காக தொடர்ந்து களத்துல இருந்துகிட்டு தான் இருப்போம். ஏன்னா மற்ற கட்சியினர் மாதிரி நாங்க சொல்லால மட்டும் காட்ட மாட்டோம். கண்டிப்பா நாங்க ஆட்சியில அமைஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா மக்களுக்கான ஒரு ஆட்சி தான் கொடுப்போம். சோ எப்போதுமே இவர் விவசாயத்தை முன்னிறுத்தி தான் பேசுவாரு. விவசாயம் மூலமா தான் மக்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும் அப்படின்ற வச்சுதான் சீமான் அவர்கள் பேசுவாரு. பட் இருந்தாலும் இவருக்கான வாக்குகள் அப்படிங்கிறது வர வர குறைஞ்சுக்கிட்டு தான் போகுது. இருந்தாலுமே நான் துவண்டெல்லாம் போக மாட்டேன்ப்பா, 2029 நாடாளுமன்ற தேர்தல்ல மறுபடியுமே தனியா சந்திப்போம், இதை விட அதிகமான வாக்குகள் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இதுல இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் சார்பில் விஜய் இந்த தேர்தலுக்கு அப்புறமா இந்த தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் பதவி ஏற்கும் போது ஒன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ தமிழ்நாட்டுல 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு. சோ அதனால எனக்கு கால அவகாசம் வேணும், எல்லாத்தையுமே அலசு ஆராய்ஞ்சி நிதியை பத்தி பேசினதுக்கு அப்புறமா தான் என்னோட திட்டங்கள் எல்லாத்தையுமே செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதையுமே ஒரு குற்றச்சாட்டா சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. எப்படி ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தமிழகத்துல இவ்வளவு கடன் இருக்குன்னு தெரியாம வேட்பாளருக்கு போட்டியிடுவாரு, அதை நினைக்கிறப்பவே ரொம்பவே வெக்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் இலவசங்களை வாரி வழங்கியிருக்காரு.
நிறைய திட்டங்களை வந்து இஷ்டத்துக்கு சொல்லியிருக்காரு. சோ இந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கே விஜய் அவர்களுக்கு வந்து 10 லட்சம் கோடி ரூபாய் கண்டிப்பா தேவைப்படும். இதை எப்படி இவர் நிறைவேற்ற போறார் அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு பக்கம் குடும்பத்துக்கு 6 சிலிண்டர் தருவேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. ஒருவேளை விஜய் சொன்ன மாதிரி 6 சிலிண்டர் தரணும் அப்படின்னா ஈரான் கூட விஜய் போரிட்டு அங்க ஜெயிச்சு தான் எல்லாத்துக்குமே 6 சிலிண்டர் கொடுக்க முடியும். ஏற்கனவே இப்போ வந்து சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது அதிகமாயிடுச்சு. இப்போ வரக்கூடிய காலங்கள்ல அரிசி தட்டுப்பாடுமே வரக்கூடிய சூழல் உருவாகும். அப்போ சீமான் வந்து களத்துல இருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. ஆனா மக்களுக்கு ஒரு விஷயம் பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா நான் வருவேன். இப்போ எல்லாருமே இலவசங்களை வாரி இஷ்டத்துக்கு சொல்றாங்க. அது நடைமுறைப்படுத்துவது சாத்தியமா அப்படிங்கிறது யோசிக்காம இஷ்டத்துக்கு சொல்லிடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா அது நொட்ட இது நொட்டனே எல்லாரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குறை சொல்லிக்கிறாங்க. ஒண்ணு பழைய ஆட்சியை குறை சொல்றாங்க, இல்லட்டா வந்து நிதியை குறை சொல்றாங்க, இல்லைன்னா மத்திய அரசு மேல ஒரு குறையை வைக்கிறாங்க. சோ இவங்க வந்து முன்கூட்டியே எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிடாம இஷ்டத்துக்கு பேசிடுறாங்க. சோ மக்கள் கேட்கிறப்போ அதுக்கான பதிலையுமே அவங்க வந்து ஏதாவது விஷயத்துல வந்து மழுப்பிடுறாங்க. ஆனா வந்து எப்பவுமே பொறுத்த வரைக்கும் சீமான் வந்து இலவசங்களை கொடுத்து மக்களை வந்து சோம்பேறி ஆக்காதீங்க, இலவசங்கள் வந்து முன்னேற விடாது, மறுபடியுமே கீழ் நோக்கி தான் போக வைக்கும். அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்க, அவங்களுக்கான ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுப்பு உருவாக்கி கொடுங்க. அதுதான் மக்களுக்கு நல்ல விஷயமே தவிர எப்போதுமே இலவசங்கள் வந்து யாருக்குமே கை கொடுக்காது. அவங்க சாரி அந்த இலவசங்கள் இன்னுமே எல்லாத்தையுமே சோம்பேறி ஆக்கும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து சீமானவர்கள் வந்து வச்சுக்கிட்டு தான் இருக்காரு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சீமானவர்கள் வந்து இப்போ திமுகவுக்கு வந்து இந்த ஒரு தோல்வி சந்தோஷம் தான், அதுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நாங்க தோத்தாலும் பரவாயில்ல, 2029 வந்து மறுபடியுமே நாங்க வந்து போட்டியிடுவோம், தனிச்சு போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ விஜய் அவர்களை பத்தியும் நிறைய விமர்சனங்களை முன்வச்சிருக்காரு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.